சைஸ் ஆஃப் இட் பாருங்க, ஸ்கேல் ஆஃப் இட் பாருங்க. விக்கிரவாண்டியிலே அந்த மாநாட்டுடைய மேக்னிடியூடு சைஸுங்கிறது வியக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த மாநாடு அதை விட பெருசாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவில் பிரம்மாண்டமாக இருந்தது என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் அது தடம் பதிக்கும் தானே. அது அந்த நேரட்டிவை மாற்றும். எல்லா அரசியல் கட்சியும் தேர்தலுக்கு முன்னாடி மாநாடுகள் நடத்துறது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறது எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாவேகா ஒரு புது கட்சி சார், அது ஒரு இன்ஃபென்ட் பார்ட்டி இவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டும் போது. நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் ஹீரோ வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அதற்கான கூட்டம், அதுக்கான மீடியா வெளிச்சம், அதுக்கான எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் கிடைக்க தான் செய்யும், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது அப்படிங்கும்போது ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அது கூடுதலான வெளிச்சம் கிடைக்கும். அப்போ அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துகிற போது கூடுதலான ஒரு இது மக்கள்கிட்ட கூடுதலான ஈர்ப்பும் கிடைக்கலாம்ல. ஈர்ப்பு கிடைக்கிறது வாக்கா மாறுமாங்கிறது சந்தேகம். வாக்கா மாறுமா, அதை வந்து வாக்குகளாக அறுவடை பண்ணுவாரா விஜய்ங்கிறது சந்தேகம். முதல் மாநாடு எடுத்துங்க, முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடத்துறாரு. முதல் மாநாடு நடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் போது இரண்டாவது மாநாடு நடத்துறாரு. இந்த ஒரு வருடத்தில் கட்சியினுடைய வளர்ச்சினா என்னன்னு சொல்வீங்க? ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? கூட்டணிக்கு ஏதாவது கட்சிகள் வந்திருக்கிறாங்களா? கட்சியில் வெளியிலிருந்து கட்சியை சேர்ந்த நபர்கள் யாராவது பெரிய ஆட்கள் யாராவது இந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்களா? இருந்துதான் வெளியே போயிருக்காங்க. இந்த கட்சியில் ஆரம்பத்தில் அந்த கிராஃப் ரொம்ப முக்கியம் இல்லை? அதான் அந்த கேள்வி ரொம்ப, அவங்களே இப்படி கேள்வி கேட்டதுக்கு அவங்களே ஒரு பதில் சொன்னாங்க. லட்சக்கணக்கான நிர்வாகிகளை 120 மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், துணை அணிகளில் எவ்வளவு பேரை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி 2.5 லட்சம் பேருக்கு மேலே கட்சியில் நிர்வாகிகளாக மட்டும் நியமிச்சிருக்கோம்னு சொல்லி அதில் எவ்வளோ நிர்வாகிகள் உங்களால் அடையாளப்படுத்துங்க? ஏங்க இந்த வார ஜூவியில் 2 மாவட்ட செயலாளர்கள் முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நான் அரசியல் அப்படி தான் மதிப்பிடுவேன் சார். காசு கொடுத்தா விளம்பரம் அந்த ஆர்வம் சார், அந்த ஆர்வம் வருது இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு புதிய சார் நம்ம போஸ்டர்களை பார்க்க முடியுது, கொடியை பார்க்க முடியுது, சமூக வலைதளங்கள்ல அவங்களோட இருத்தலை பார்க்க முடியுது. அவங்க நிர்வாகிகள் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெருந்தலைவர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க சார். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இப்படிதான் சார் வரணும் சார். அண்ணா வந்த சார், அண்ணா கட்சி ஆரம்பித்த பொழுது எம்ஜிஆர் இல்லையா சார்? அண்ணா கட்சி ஆரம்பித்த போது மதியழனுக்கு 23 வயது, ஐயா கலைஞருக்கு 25 வயது, அன்பழகனுக்கு 24 வயது. சார் தலைவர்கள் என்பவர்கள் முகம் தெரியாதவர்களை அழைத்து கொண்டு போறாங்க சார். நான் சொல்றேன் 67 கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சாரு? அதுதான் சார் அரசியல் மாற்றம். அதுதான் அரசியல் மாற்றம் சார். 77 ஐயா செங்கோட்டையனுக்கு 25 வயசு, ஐயா முத்துசாமிக்கு 25 வயசு, கருப்பசாமி பாண்டியனுக்கு 25 வயசு, KKSSRக்கு 25 வயசு சார். 77 ஆரம்பிச்ச பயணம் சார், இன்னைக்கு வரைக்கும் களத்துல இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு தலைவர் வருகிற பொழுது கூட முகம் தெரியாதவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அரியாசனத்தில் ஏற்றுபவர் தான் உண்மையான தலைவர்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் வரணும், மற்றவங்க வரணும் அப்படிங்கிறவர்கள், அப்படி யோசிக்கிற தலைவர்களால் ஒரு புதிய பாதையை வகுக்க முடியாது. நீங்கள் 1967 எம்எல்ஏ ஆனவங்க எல்லாரும் சார் அரசு விடுதியை காலி பண்ணிட்டு எம்எல்ஏ விடுதிக்கு வந்தாங்க சார். சீனிவாசன் யார் சார்? மாணவர் போராட்டத்தில் களத்தில் நின்றவர். யாரை தோற்கடித்தார்? அண்ணாவின் கையை பிடித்துக் கொண்டு ஐயா காமராஜரை தோற்கடித்தார். அப்ப அவர் வயது என்ன? 26 வயது சார். நான் என்ன சொல்றேன், நான் இதான் சொல்றேன் சார். எப்படி இளையவர்களுக்கு புதியவர்களுக்கு ஐயா அண்ணா பெருந்தகை அண்ணா வழி கொடுத்தாரோ, ஐயா எம்ஜிஆர் எப்படி இளையவர்களை சட்டமன்றத்திற்குள் அழைத்து சென்றாரோ, அதே போல முகம் தெரியாத அடையாளம் தெரியாதவர்களை அழைத்து செல்பவர்கள் தான் மாற்றத்திற்கான தலைவர்களா இருக்கணும். நீங்க மாற்றத்திற்கான தலைவராகவும் இருக்கணுங்கிறீங்க, மற்ற கட்சியில இருந்து உள்ளவங்க வந்து சேரணும்னு சொல்றீங்க. அந்த கட்சியில என்ன நடக்குன்னு பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. 120 மாவட்ட செயலாளர்கள் சார். 5000 பஸ் நிக்கி சார் அங்க. இன்னைக்கு இந்த சாயந்தரத்துல 5000 பஸ் நிக்கி. எப்படி சார் போச்சு? யார் சார் இதுக்கு? இந்த உற்சாகம் எங்க இருந்து சார் வருது? மாநாடு நடத்துவது, கூட்டங்களை சேர்ப்பது, இதெல்லாம் வந்து காசு இருந்தா, ஒரு கரிஸ்மாட்டிக் இருந்தா, அவர் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு விட்டு வந்திருக்கிறார். நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு சொன்ன கேள்விகளுக்கு முடிச்சிடறேன். இப்போ வந்து 25 வயது 22 வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களை, புதுமுக ஆட்களை வந்து சட்டமன்றத்துக்கு கூட்டு போனார் அண்ணார்னா, அண்ணா அப்படிங்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தார். அண்ணா அதற்கு முன்னாடி ஒரு 20 வருட பயணம் இருந்தது. எம்ஜிஆர் புதுமுகங்களை கூட்டிட்டு போனார்னா, எம்ஜிஆர் அதற்கு முன்னாடி 10 வருட பயணம் இருந்தது சார். அண்ணாவுக்கு 14 ஆண்டுகள் ஆனது சார், எம்ஜிஆருக்கு 5 ஆண்டுகள் ஆனது சார். 5லாம் சொல்லாதீங்க. எம்ஜிஆர் திமுக ஆரம்பிச்சு 5 வருஷம், திமுகவில் எத்தனை வருஷம் பயணம் பண்ணாரு? அதெல்லாம் ரைட் சார். லாஜிக் தான் சார். அண்ணாவுக்கு 14 வருடங்கள், எம்ஜிஆருக்கு 5 வருடங்கள், விஜய்க்கு 2 வருடங்கள் சார். எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே மாவட்ட நிர்வாகிகளா பண்ணி அவரோட நாவல் இருந்தார். எவ்வளவு ஸ்டால் வாட்ச் இருந்தாங்கல்ல. சோ அந்த லேயர் இந்த கட்சியில இருக்கிறாரு. முன்னாடி இவர்களே தலைவராக பல ஆண்டுகள் சார். அது சுதந்திரம் வாங்கி 20 வருஷத்துல வந்தது. இன்னைக்கு 75 வருஷம். ஜனநாயகம் பண்பட்டு இருக்கு, சமூக வலைதளங்கள் இருக்கு, மக்கள் வேறு மாதிரி அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள், லிட்ரசி ரேட் கூடி இருக்கு, எல்லாமே இருக்கு சார். எல்லாத்தையும் இணைத்து தான் சார் நீங்க பாருங்க.
திரும்ப 67 77ன்னா 67 77க்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு, ஒரு தியாகம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு. history repeats itself sir. எது? வரலாறு திரும்பும் சார். எப்படி திரும்பும்? அதுதான் சார் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். இளைஞர்களை, புதியவர்களை, முகம் தெரியாதவர்களை அரசியல் படுத்துகிறார். சொல்ற எல்லாமே ரைட். பெரியாரை இளைஞர்களுக்கு சார் இந்த புத்தக திருவிழால புதியவர்களை கைப்பிடித்து கூட்டு போனது அண்ணா, புதியவர்களை கைப்பிடித்து கூட்டு போனது எம்ஜிஆர். அதற்கு முன்னாடி அவர்களுக்கு 15 வருடம் 10 வருட அனுபவம் இருந்தது, அரசியல் பாரம்பரியம் இருந்தது. விஜய்க்கு என்ன சார்? அதான் சொல்றேன். ஒரு புறம் பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் கைப்பிடித்துக் கொள்கிறார், இன்னொரு புறம் முகம் தெரியாத இளைஞர்களை கைப்பிடித்து அழைத்து செல்கிறார். அந்த இடத்தில் தான் விஜய் என்கிற ஒரு தலைவர். அதான் சார் கெமிஸ்ட்ரி. அதுதான் கேட்டலிஸ்ட் எடுத்துட்டு போறாரு, அனுபவத்தை எடுத்துட்டு போறாரா சார்? நீங்க வந்து ஒரு கட்சியில் இருப்பது மட்டுமோ, கட்சியை வழிநடத்துவது மட்டுமோ அனுபவம் கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு கட்சியில மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் வந்து ஒரே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதை நீங்க பார்க்கணும் சார். கட்சியில வந்து பெரிய பெரிய கட்சிகள்ல இருந்து எத்தனையோ தலைவர்கள், இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில் அந்த தலைவருக்கு மாற்றாக பார்க்கப்பட்டவர்கள் கூட வந்திருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தேர்தல் 2 தேர்தலை சந்திச்சுட்டு திரும்ப தாய் கழகத்தினுடையோ இல்ல தேசிய கட்சிகளிலோ போய் இணைஞ்சிருக்காங்க. அப்படி பல வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அனுபவம் பெற்ற அந்த தலைவர்கள் தோற்ற இடம் எது, விஜய் ஜெயிக்கிற இடம் எது அப்படின்னு விஜய் ஜெயிக்கிற இடம் நீங்க எதை சொல்லுவீங்க சார்? இன்றைக்கு அவர் அந்த பாதையில் அவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. தன்னுடைய கொள்கை தலைவர்களை தெளிவாக வரையறுக்கிறார். தன்னுடன் மன்றத்தில் இருந்தவர்களை அரசியல் படுத்தி இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி இருக்கு சார். இந்த பசங்களோட அவர் 20 வருஷமா பயணம் பண்றாரு சார். இந்த பசங்க மாண்புமிகு மாணவர் பார்த்துட்டு அவர் வீட்டுல போய் நின்ன பசங்க, நாளைய தீர்ப்பு பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். அந்த பசங்க அப்படி போனவங்க, நாளைய தீர்ப்புல அவங்கள தான் இன்னைக்கு வந்து கரவேட்டி கட்ட வச்சிருக்காரு. படம் பார்த்துட்டு போய் நின்றவங்க தான் இன்னைக்கு கட்சியில நிர்வாகிகளா இருக்காங்க சார். அவங்க தான் நீங்க இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர்கள், இன்றைக்கு பல்வேறு அணிகளில் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய ரசிகர் மன்றத்தில் பொறுப்புகளை வகித்தவர்கள். அவர்கள் என்ன அரசியல் படித்திருக்கிறார் சார்? அதுதான் நான் சொல்றேன். லிட்ரசி ரேட் கூடி இருக்கு. தமிழ்நாடு ஏற்கனவே அரசியலில் பண்பட்ட பூமி. இந்த மண்ணில் இதுவரைக்கும் இருந்த மாநில கட்சிகள் அரசியலில் பண்படுத்தி வைத்திருக்கின்றன. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் ஒரு புது பாதையில போல அவர் தெளிவா வந்து அண்ணா வகுத்த பாதைன்னு வந்து நின்னுட்டாரு. ஏன் நிக்கிறாரு? இதுவரை அண்ணாவின் தம்பிகள் தான் இந்த மண்ணை பண்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த பாதை தான். அவர் கட்சியின் பெயரில் முன்னேற்ற கழகம் என்கிற பெயர் இல்லாமல் இருக்கலாம் சார், ஆனால் அவர் போகிற பாதை அவர் தெளிவா சொல்றார். அண்ணாவின் பாதையில் தான் நான் போகிறேன். ஏன்னா இதான் அரசியல் படுத்தப்பட்ட பாதை. தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் கிராஃப் நீங்க போடவே முடியாது. ஏன்னா அந்த ரோடு ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ரோடு, தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் லேன். இதுல இன்னொரு லேனை நான் போய் போட முடியாது. அந்த லேன்ல அவர் வேகமா போவாரா, ரியல் இஷ்யூஸ பேசுவாரா, சித்தாந்தத்துல இப்ப தெளிவா இருக்காரு. ஏன் பேசல? அதுதான் சார் சவால். இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு, அதான் சார் அந்த இடத்துக்கு நான் வரேன். நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாட்டுல தமிழகத்தில் ஏழை எளியவர்களை ஒரு 40% மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு கோடி வீடுகள்ல மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 யூனிட்டுக்கு கீழே மின்சாரம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா 200 யூனிட்டுக்கு கீழே 2 மாசம் அரசாங்கம் அவங்களுக்கு மின் கட்டணம் கட்டுது இல்ல. அந்த ஏழை எளியவர்கள் வீடு இருக்குல்ல, ஒரு ஃபேனும் ஒரு டியூப் மட்டும் ஓடுற வீடு இருக்குல்ல, அந்த 1 கோடி வீடுகளுக்கான, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி வீடு இருக்கு ஹவுஸ் ஹோல்டு. இதுல அந்த 1 கோடி வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாளை ஐயா விஜய் பேசினால் அவர் தலைவராக எழுந்து நிற்பார், அவர் தலைவராக பரிணாமம் பெறுவார் சார். அது அவருடைய நிச்சயமாக அவருடைய தோல்வி. அதுக்கு உண்டான சொல்யூஷன் இருக்குமா அது சார்? அத முதல்ல அத பேசணும் சார். தமிழ்நாட்டினுடைய ரியல் இஷ்யூஸ் பேசினாலே பெரிய சார். ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ரியல் இஷ்யூஸ்ல பல கட்சிகள் கனத்த மௌனத்தை காக்கிறார்கள். ஏன் எதிர்க்கட்சியாக இன்னைக்கு அதிமுக பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? தமிழ்நாட்டினுடைய ஆதாரமான இல்ல சார். அதாவது என்னன்னா 2016 21 இந்த 2 தேர்தலுமே இஷ்யூலெஸ் இஷ்யூஸ், நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் தான் தேர்தல் நடைபெற்றிருக்கு. சார் தலைவர்கள் பேசணும் சார். நான் அதுக்கு லீடே கொடுக்க இப்ப பேசுறதெல்லாம் நான் இஷ்யூஸ்ங்கறீங்களா? இப்ப கட்சிகள் பேசுறதெல்லாம் நான் இஷ்யூஸ்ங்கறீங்களா? நான் அப்படிதான் சார் கருதுறேன். அந்த இடம் சார் ஒரு அரசியல் ஆய்வாளர் எதெல்லாம் நான் சார். நம்ம இப்ப அவங்க பேசுறது என்ன, கூட்டணி கட்சிகள் எங்க இருந்து எங்க போகும், சித்தாந்த தளம் சார். நான் சொல்றேன்ல சார், ஒரு நாளைக்கு இந்த 1 கோடி வீட்டுக்கு அரசாங்கம் மின்சாரம் கட்டுதுல சார், அவன் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல,
நாம பார்க்காத ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நாம் ஏன்னா மின்சார பயன்பாடுங்கிறது ஒருவருடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் அரசாங்கம் அதான் சார், அந்த 100 யூனிட் பயன்படுத்துற வீடு இருக்குல்ல சார், ஆமா. 2 மாதத்துக்கு 100 வீடு பயன்படுத்துற வீடு, அது 1 கோடி வீடு சார். ஓகே, அரசாங்கம் 1 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே. இல்ல சார், அந்த 1 கோடி வீடு 1000 ரூபாய் வாங்குறாங்கல்ல சார், அந்த 1 கோடி வீடுகளுக்குள்ள ஒரு 4 கோடி ஓட்டு இருக்கா சார். அந்த 4 கோடி பேரோட பிரச்சனை என்ன? ஒரு எம்ஜிஆர் போல ஒரு இகாலிட்டேரியன் பாலிடிக்ஸ் அந்த 4 கோடி பேரோட ரியல் பிரச்சனை என்ன? அவன் எதற்காக போராடுகிறான்? அந்த வீடுகளில் எது சமநிலையை குலைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு பேசிட்டாருன்னா அவர் எழுகிறார். இல்லை என்றால் அவர் இதில் இன்றைக்கு இருக்கிற தளத்திலே நிற்கலாம். இதெல்லாம் சரி செய்வார் விஜய் வந்து சார், முதல்ல பேசட்டும். மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் பேசட்டும், அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமானது.